2வது வாசிங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். எப்படி மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி, இப்போ நான் இது அடையணுன்றது முடிவுக்கு வந்துருச்சு, இது அடையணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் எப்படி இதை நான் அடையணும்? இப்போ நமக்கு சில நேரங்களில் நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வாசிங்க, நான் திருப்பி இந்த வசனத்தை சொல்கிறேன். கலாத்தியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். எப்படி? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இப்போ நான் அவருடைய மரணத்துக்குள்ளாகி மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக மாறணும். அதுக்கு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். நான் இப்போ என்ன பண்ணுறேன்? என்னை கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறைந்திருக்கிறேன். சரி, இப்போ நல்லா கவனிங்க. கிறிஸ்து எப்போ சிலுவையில் அறையப்பட்டார்? சரி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகிட்டார்? அவர் சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா? கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயாச்சு? சிலுவையில் அறையப்பட்டாச்சு. ஒரே தடவை தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. பவுல் அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் கழிச்சு தான் என்ன செய்யப்படுறாரு? எத்தனையோ வருஷம் கழிச்சு தான் ரட்சிக்கப்படுறாரு. இப்போ நம்மலாம் ஒரு 2000 வருஷம் தான் கழிச்சு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம சொல்லும்போது கிறிஸ்து உடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். இன்னைக்கு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சிலுவையில் அறையப்படலை. என்னைக்கு அறையப்பட்டேன்? கிறிஸ்து அறையப்பட்ட அன்னைக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டேன். புரியுதா? அவரோட அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்து உலக தோற்றம் முதல் என்னை தெரிந்து கொண்டார். அவர் சிலுவையில் அறையப்படும் போது எனக்கு உண்டானவைகளையும் சேர்த்து சிலுவையில் அறைஞ்சிக்கிட்டார். நான் பின்னாடி தான் ரட்சிக்கப்பட போகிறேன், ஆனால் ரட்சிக்கப்பட போகிற எனக்காக அன்னைக்கே என் பழைய மனுஷனையும் சேர்த்து அவர் சிலுவையில் அறைஞ்சிட்டார். புரியுதா? அப்போ கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆனால் நான் சிலுவையில் அறையப்பட்டேனுங்கிறது எனக்கு தெரியறதுக்கு சில வருஷம் இருக்குது. கிறிஸ்து நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு சிலுவையில் அறையப்படலை. நல்லா புரியுதா? கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவுகிறது. ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்டது எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்பட்டார். அவர் அறையப்படும் போதே என் பாவத்துக்கும் சேர்த்து அறையப்பட்டார். நான் வரப்போகிறேன் 2000 வருஷம் கழிச்சு. நம்ம வரப்போகிறோம். நம்மளை மீட்பதற்கு நம்மளையும் அவரோடு கூட சிலுவையில் அறைஞ்சு நம்ம பாவம் சிலுவையில் அறையப்பட்டா தான் நம்ம பாவம் மன்னிக்கப்படும். அப்போ கிறிஸ்துவோடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்து எப்போ உயிரோடு கூட எழுந்தாரோ அப்போ கூட நானும் உயிரோடு கூட எழுந்துட்டேன். என்னையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? உயிரோடு கூட எழுப்பிட்டாரு. இப்போ நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். இப்போ கிறிஸ்துவின் சாயல் எனக்கு வந்துருச்சு. என் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாச்சு. ஆனால் இன்னும் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, இன்னும் போராடிட்டு இருக்கிறேன், இன்னும் பாவத்தை ஜெயிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் என்னால் முடியல. ஏன் முடியலன்னா, பிசாசுடைய தந்திரத்திலே பெரிய தந்திரம் என்னன்னா, இன்னும் உங்களுக்காக கிறிஸ்து சிலுவையில் அறையப்படலை, நீங்கள் பாவத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறீங்கன்றதையே கான்செப்டாக வச்சுருக்கான். வசனம் தெரியுது, ஆனால் இன்னும் அந்த தாட் என் மைண்டுக்குள்ளே வரல. நான் இன்னும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்னா, இன்னும் போராடிட்டு இருக்கிறேன், சிலுவையில் அறையிறதுக்கு போகிறேன். ஆனால் உங்களுக்கு எனக்கு தெரியணும், எப்போ கிறிஸ்து போய் சிலுவையில் அறைஞ்சாரோ எனக்கு சேர்த்து தான் அறையப்பட்டார். அன்னைக்கு என்னையும் சேர்த்து பழைய மனுஷன், என் பழைய எப்போ என் ரத்தம் கழுவப்பட்டு நான் மறுபிறப்பு அடைந்தேனோ என் பழைய மனுஷன் என்னவாயிட்டான்? ஒளிஞ்சு போயிட்டான். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னா, இயேசு சிலுவையில் அறையப்படும் போது நடந்துச்சு. அப்போவே என் பழைய மனுஷன் சிலுவையில் அறைஞ்சிட்டாரு. எப்போ? ஆவியில். உலக தோற்றம் முதல் எப்படி என்ன ஆவியில் தெரிஞ்சு கொண்டாரோ அதே மாதிரி ஆவியில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? அரைஞ்சு என் பழைய மனுஷனை சாவடிச்சிட்டாரு. அவர் 3ஆம் நாள் உயிர் தெழும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்துச்சு? நானும் அவரோடு கூட உயிர் தெழுந்து விட்டேன். அப்போ என்ன தகுதி எனக்கு இருக்குது? இப்போ நான் உயிரோடு எழுந்திருக்கிறது என்ன தகுதி? நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது எப்படியோ அப்படியே அவரோடு கூட உயிரோடும் எழுந்திருக்கிறேன். கிறிஸ்து உயிர் தெழுந்த உண்மையானால் நான் உயிர் தெழப்போவதும் உண்மை. கிறிஸ்து சிலுவையில் மரித்தது உண்மையானால் என் பழைய மனுஷனையும் அவர் சிலுவையில் மரித்தது உண்மை. இந்த சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் சிலுவையில் அறைஞ்சு உயிர் தெழுறதுக்கு தகுதி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நாம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா, இன்னும் எனக்கு சிலுவையில் உயிர் போல, சிலுவையில் என்ன செய்யல? உயிர் போல, இன்னும் பாவத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறோம். நிஜம். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்து சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனையானால் இறங்கி வா அப்படின்னு. இப்போ இயேசு கிறிஸ்துவால் இறங்கி வர முடியுமா முடியாதா? மாம்சத்தில் சொல்லுங்க.
மாம்சத்தில் சொல்லுங்க, வர முடியுமா முடியாதா? முடியாது. ஏன்? 2 கையிலையும் கால்லையும் ஆணி அடித்து மாட்டியாச்சு இல்லையா? ஆனால் தேவனுடைய குமாரனா வல்லமையை காட்டி கீழே வர முடியும். ஆனால் மாம்சத்தில் முடியுமா? அதே தான் உங்களுக்கும் எனக்கும். இனி பழைய மனுஷன் மாம்சத்தில் எழுந்திருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம். எப்போ அவர் கீழே வருவார்? அவன் சொல்கிறான், தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே வரும் அப்படின்னு. எப்போ அவரால் வர முடியும்? இந்த மாம்சத்தை தாண்டி அவருடையதான தேவ சித்தத்துக்கு அகைன்ஸ்டான வல்லமையை யூஸ் பண்ணி. ஏன்னா அவர் வரக்கூடாது, ஆக்சுவலாக அவர் தொங்கி சாகணும், அதான் தேவ சித்தம். அவன் சொல்லிட்டான்ட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, வராருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வல்லமை வேலை செய்யும், வல்லமை வேலை செய்யும், எல்லாம் செய்யும். ஆனால் நான் இன்னும் மரிக்கலை. இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. நம்ம பல நேரத்தில் இந்த உலகத்தின் மாம்சம் நம்மளை பிசாசு என்ன பண்ணுறான்னா, அதை செய் இதை செய்யணும் போது உங்களுக்கு தெரியணும், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். நான் வரமாட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். நீங்கள் பாருங்கள், பிசாசை ஜெயிச்சிட்டேன்ற உங்களுக்கு எண்ணம் வந்தால் தான் இந்த தாட்டே உங்களுக்குள்ளே வரும். பல நேரத்தில் பிசாசுடைய தந்திரமே என்னென்னா, நீ ஜெயிக்கலை, நீ ஜெயிக்கலை, நீ ஜெயிக்கலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, முந்திர ஸ்டேஜில் போராடிக்கிட்டு இருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு கோடு இருக்குது, அந்த கோடை தாண்டிட்டா நீங்கள் கப்பு வாங்கியாச்சு அல்லது நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுதல் வரும்பொழுது நீங்கள் அதை தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இயேசு உயிர்த்தெழுந்தாருன்னா நீங்களும் என்னவாயிட்டீங்க? உயிர்த்தெழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ தாண்டின பிறகு கோடு இருக்குமா? கோடு இருக்காது. ஆனால் பிசாசு சொல்கிறான், இன்னும் ஓடு, கோடை காணோம், இன்னும் கோடு இருக்குது, இன்னும் என்ன இருக்குது? கோடு இருக்கு, நீ கோடை தாண்டுற வரைக்கும் ஓடு ஓடுங்கிறான். நீங்களும் கோடு வரும் கோடு வரும்ன்றீங்க. கோடு உங்க பின்னாடி இருக்குது. இயேசு ஏற்கனவே உங்களை ஜெயித்து கொண்டு வந்து இந்த பக்கம் நிற்க வச்சிருக்கிறார். அந்த தாட் வரணும் மைண்ட்ல. நான் அவரோடு கூட மரித்தேன், அவரோடு கூட உயிரோடும் எழுந்துட்டேன். எப்ப? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் என்னை எழுப்பிட்டார். நான் ஜெயம் பெற்றுட்டேன். அதான் உன்னதங்களில் உட்கார வைத்தார். நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு? பிதாவோடு கூட உன்னதங்களில் என்ன பண்ணாராம்? உட்கார வைத்தார். வைப்பேன் இல்லை, உட்கார வைத்தார். ஆனால் இந்த தாட் ஒன்றுக்குள்ளே வரணும். இந்த எண்ணம் என்ன செய்யணும்? வரணும். இதில் இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போயிடக்கூடாது. அதனால் நான் என்ன பாவம் பண்ணாலும் சரி, நாங்கள் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம். அப்படி ஒரு குரூப் இருக்குது, அப்படி ஒரு குரூப் இருக்கான். நாங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்? ஜெயிச்சிட்டோம். நாங்களாம் நரகத்துக்கே போக மாட்டோம், என்ன பண்ணாலும் போக மாட்டோம். ஏன்னா இயேசு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நான் உன்னை உன்னதங்களில் உட்கார வச்சுட்டேன். அதனால் என்ன இல்லைங்க, நான் சிலுவையில் அறையப்பட்டது எப்படி உண்மையோ உயிர்த்தெழுவதும் உண்மை. ஆனால் அந்த உயிர்த்தெழுவின் வல்லமை மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்கு நான் உள்ளேயாகி தகுதியாகணும். இப்போ எனக்கு அவர் கொடுத்துருக்கிறதுக்கு நான் என்னவாகணும்? தகுதியாகணும்ல, அதுக்கு ரெடி பண்ணணும்ல. இப்போ எங்ககிட்ட இப்போ இவங்கிட்ட தாவீதுகிட்ட சவுலுடையதான பட்டயத்தை கொடுத்தா அதை தூக்கிறதுக்கு அவனுக்கு என்ன வேணும்? தகுதி வேணும்ல, அந்த பாடி வேணும், எல்லாம் ரெடி ஆகணும்ல. இப்போ அவன் சொல்கிறான், இதை போட்டு எனக்கு என்னவில்லை, பழக்கம் இல்லை. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுங்கிறாரு. அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை உனக்குள்ள இருக்கு. ஏன்னா இயேசு ஜெயிச்சிட்டாரு, இப்போ உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. அதை நீங்க அறிக்கை பண்ணி நீங்க ஆகணும். ஏன் இன்னும் போராட்டம் இருக்கு? ஏன் இன்னும் பிரச்சனை இருக்குது? ஏன் இன்னும் அந்த மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு போராட்டம் இருக்குன்னா, உங்களுக்கு தெரியல, ஏற்கனவே உங்கள் மாம்சம் ஜெயிக்கப்பட்ட மாம்சம். நம்முடைய சரீரத்தை கர்த்தர் ஏற்கனவே சிலுவையில், பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் அறைந்து விட்டார். அவர் உயிர்த்தெழும் போது நாமளும் என்னவாய் மாறிட்டோம்? உயிர்த்தெழுதல் வல்லமையை தரித்து கொண்டோம். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு தகுதியா மட்டும் நம்ம நடந்துக்கிட்டா போதும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க பாருங்க, வெளிநாட்டிலிருந்து ஒரு பெரிய அதிபர் வராரு, அவருடைய தூதர் வராருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் வராரு. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வரும்போது அவர் அதுக்குண்டான தகுதியின்படி நடந்து கொள்வார். அவருக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். ஆனால் அதுக்குண்டான தகுதியின்படி அவர் என்ன செய்வார்? நடந்து கொள்வார். அப்படி நடந்து கொண்டால்தான் அந்த போஸ்டிங்க்கு, அவருக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்துக்கு மரியாதை. அவருக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் அந்த அதிகாரத்துக்கான மரியாதை எங்க இருக்கு? அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்து கொள்வதில் இருக்கு. இப்போ அந்த தூதர் வராரு, வெளிநாட்டில் தூதர் வராரு. அவருக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அவர் ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு, நான் சொல்றது புரியுதா? அவருக்கு வாசல் வழியாக ரெட் கார்பெட் விரிச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்படியே ரெடி பண்ணி 2 பக்கமும் எல்லாரும் பூங்குத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. இவர் வாசல் பக்கமாக எகிரி குதிச்சு அந்த பக்கமாக போய் ஒரு டீ கடையில் வடையும் டீயும் தின்னுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க.
இப்படியே சுற்றி இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க, இவர் எங்கே ஆளை காணோம் அப்படின்னும் போது இப்படியே எட்டி பார்த்தா டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருப்பார். அவர் கேட்பாங்க, ஏங்க உங்கள் போஸ்டிங்க்கு இது தகுதியா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா? அது ஏன் அவர் செய்கிறாருன்னா, அவருடைய போஸ்டிங்கினுடைய மகத்துவம் அவருக்கு தெரியாததுனால அது அப்படி செய்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்கள். நான் ஒரு இவரை பார்த்தேன், ஒரு ஃபாரின் என்ன சொல்லுவாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரை பார்த்தேன். சாதாரணமாக நம்ம ஊரில் இருந்த ஒரு மனுஷன் தான் அவர். இப்போ அவர் என்னவா ஆகிட்டார்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியதான அந்த நாட்டுடையதான அதிபர்கள் அவருடைய அமைச்சரை சந்திக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்குது. ஆக்சுவலாக கணக்கின்படி அவர் யாருன்னா பிரதமருடைய ரெப்ரசன்டேட்டிவ், பிரதமருக்கு ஈக்குவல் அவர் ஆக்சுவலி. இப்போ அவர் போய் நீங்கள் பார்த்தா அன்றைக்கி நான் அவருடைய ஒரு வாக்கிங் ஸ்டைலு, அவர் போய் பேசுகிறது பார்க்குறேன், அவ்வளவு கம்பீரமாக இருக்கான் மனுஷன், அவ்வளவு கம்பீரம். அப்படி வந்து நிற்கிறாரு. இது எங்கேருந்து வருதுன்னா, அந்த போஸ்டிங்க்கு அவர் தன்னை என்ன பண்ணுறாரு, ரெடி பண்ணுறாரு. அந்த போஸ்டிங்க்கு அவர் இப்போது ஜனாதிபதியை பார்த்தா குனிஞ்சு கை கொடுக்க வேண்டியவர், இவருக்கு கீழே இருக்கிறவரை பார்த்தா இவர் எப்படி நிற்பார், நிமிர்ந்து நிற்பார். அவர் கொடுக்கணும். இவர் வந்தோன்னா அவர் தாழ்மைங்கிற பேரில் என்ன பண்ணிடக்கூடாது, போய் கீழே. தாழ்மை வேறு, உங்களுடைய மேலே உள்ள அபிஷேகத்துக்கு நீங்கள் கொடுக்குற கனம் வேறு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? தாழ்மை வேறு, தாழ்மையாக இருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து தாழ்மையாக இருக்கிறாரு, சீஷர்கள் கால்களை கழுவுறாரு, அவங்களுக்குள்ள சண்டை வருது, யார் பெரியவன் சின்னவன், அதை நிரூபிக்கிறதுக்கு கால் கழுவுறாரு. அதனால் இயேசு போகிற இடத்துலலாம் காலை கழுவிட்டு இருந்தாரா? யாரை பார்த்தாலும். இப்போ ஒரு சீமோன் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாரு இல்லையா, அந்த சுங்கம் வசூலிக்கிறான் அவன் போய் அவர் வீட்டுக்கு, ஆயக்காரன் வீட்டுக்கு போகிறாரு. போன உடனே இவர் கேட்குறாரு, நீ என் தலைக்கு எண்ணெய் தரவில்லை, என் கால்களுக்கு தண்ணி தரல, நீ எனக்கு மரியாதை கொடுக்கலங்கிறார். இப்போ புரியுதா உங்களுக்கு? இயேசு எருசலேமுக்குள்ள நுழைவார் பாருங்களேன். நுழையும் போது வசனம் சொல்லும், அவர் முன்பாக நடந்து போனார், சீஷர்கள் பார்த்து பிரமித்து அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். நல்ல கவனிங்க. எருசலேமுக்குள்ள இயேசு நடந்து போகும்போது சீஷர்கள் என்ன செய்கிறான், திகைத்து அவருக்கு பின்னே. அதோட அர்த்தம் என்னன்னா, எருசலேமுக்குள்ள நுழையும் போது இயேசு கிறிஸ்து ஆஸ் அ கிங், ஒரு ராஜாவாக உள்ளே நுழைகிறார். அவர் நுழைகிற அந்த கம்பீரத்தை பார்த்து அவன் என்ன செய்கிறான், திகைத்து அப்படின்னு இருக்கு. இயேசு கழுத மேலே வரும்போது கூட திகைத்துன்ற வார்த்தை இருக்காது. இயேசு எருசலேமுக்கு வரும்போது அவர்களுக்கு முன்பே நடந்து போனார். சீஷர்கள் அவரை பார்த்து ஏன் திகைக்கிறான் அப்படின்னா, அந்த வாக்கிங் ஸ்டைல், அந்த அபிஷேகம், கர்த்தர் எனக்கு கொடுத்த கனம், அது அந்த கனத்தை, அந்த தகுதிப்படுத்த வேண்டியது என் கையில் இருக்குது. நான் தான் அந்த தகுதிப்படுத்தணும். இப்போ பத்சேபால் வராங்க, சாலமோனை பார்க்க வராங்க. 1 ராஜாக்கள்ல இருக்கும் 1ஆம் அதிகாரத்தில் சாலமோனை பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா, கரெக்டாக சாலமோன் ஒரு வேலை செய்வார். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த சிங்காசனம் எனக்கு வர்றதுக்கு அம்மா தான் காரணம். அப்பா கிட்ட போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அம்மா வாங்கம்மா, இதில் நீங்கள் உட்காருங்கம்மா அப்படிதான் சொல்லணும். வசனம் சொல்லும், பத்சேபாலுக்கு ஒரு ஆசனத்தை போட்டான் அப்படிதானே இருக்கும். அதெல்லாம் ராஜாவுடையதான அது ஒரு புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவே இருக்கட்டும், ஐ ஆம் த கிங், நான் ராஜா, நீ வரியா, இந்த ஒரு சேர் போடுற உட்காரு, ஏன் சேரை நான் உனக்கு தரமாட்டேன். நியாயமாக நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ரொம்ப அன்பானவங்க. சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பட்டம் வாங்கின உடனே தன்னுடைய தொப்பியை தூக்கி என்ன செய்வாங்க, அன்பு தான் அது, அன்பில் அப்படி வைப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் பார்த்தேன், ஏதோ ஒரு மிலிட்ரி போஸ்டிங்கு ஏதோ ஒன்று முடித்த உடனே தன் தொப்பியை தூக்கி அண்ணன் மேலே என்ன செய்கிறாரு, அப்படி வச்சு அவங்க உடனே சந்தோஷமாக பண்ணுறாங்க. நான் இதை குற்றமாக சொல்லலை, ஆனால் பைபிள் படி நமக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது. அந்த புரோட்டோகால் எப்படின்னா, எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அபிஷேகத்துக்கான கனத்தை பாதுகாக்க வேண்டியது என் கையில் இருக்கிறது. அதே தான் அவர் சொல்றாரு, உயிர்த்தெழுதலின் வல்லமையை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்குள்ள கொடுத்துட்டாரு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இனி என் நாள் என்கிட்ட இருக்கிறது கிரைஸ்ட். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு நான் தகுதியாக இருக்கும்படிக்கு அப்படிதானே இருக்கு. அந்த தகுதியை நான் தான் வைக்கணும், எனக்குரியதை நான் தான் பார்க்கணும். இன்னொருத்தர் வந்து உங்களை கொடுக்க மாட்டாங்க. நீங்க போய் சொல்லிட்டு இருக்க முடியாது, பாருங்க யாருமே என்னை மதிக்க மாட்டான். யாருமே மதிக்க மாட்டான்ல, அந்த அபிஷேகத்துக்கு அவன் மதிப்பான். அந்த ராஜாக்குரிய கணம் வரும். சாலமோனை கழுதையின் மேல் ராஜாவாக்கினார்கள் என்று அத்தோனியா கேள்விப்பட்ட போது அவங்க அத்தனை பேரும் ஓடி தங்கள் ஒட்டங்கள் ஏறி ஓடிட்டானா. அப்படிதானே இருக்கு. ஓடிவிட்டான். அத்தோனியா போய் என்ன பண்ணிட்டானா, அந்த கொம்பை போய் பிடிச்சிக்கிட்டானாமா. ஏன், நல்லா கவனிங்க. இப்போ யாரும் அத்தோனியாவை கூப்பிடவே இல்லை, அத்தோனியாவை யாரும் கண்டிக்கலை.
நான் இப்படிலாம் பண்ணியாமேன்னு கேட்கவே இல்லை. வசனம் சொல்லுது, சாலமோனை ராஜாவாக்கினார் என்று கேள்விப்பட்ட போது, அதான் அந்த அபிஷேகத்தினுடைய மகிமை. உங்களை ராஜாவாக்கிட்டாருங்கிறது தெரிஞ்ச உடனே உன் எதிரி ஆட்டோமேட்டிக்காக பலிபடுத்துகிற போய் அந்த கொம்பை பிடிச்சிருவான். அதே தான் சொல்கிறாரு, உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே வந்துருச்சுன்னா, அப்போ இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்படி இருக்குமோ அந்த வல்லமை உங்களுக்குள்ளேயும் இருக்கணும். அதை தான் பவுல் எழுதுறாரு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை தரித்து கொள்ளும்படிக்கு. இப்போ நாம் அது இருக்கிறோமா? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே வந்திருக்குதா? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைனா என்ன, அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். இப்போ இதை நம்ம தரித்து கொள்ளணும்னு வசனம் சொல்லுது. அதை தரித்து கொள்றதுக்கு நான் முதல்ல மரணத்துக்குள்ளான மரணமாக மாறணும்னு சொல்லுது. அந்த மரணத்துக்குள்ளாக மாறும்போது அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படி நடந்ததோ அப்படியே நானும் உயிர்த்தெழுந்துட்டேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பார்வையில் இப்போ நான் என்னவா இருக்கிறேன்? உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட இருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைனா என்ன, அதை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. நல்லா கவனிங்க, இது எப்ப நடக்குது? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. இதெல்லாம் இயேசு சிலுவையில் அறையப்படுற அப்போ, அந்த நிமிஷம், அவர் மரிக்கிற அந்த செகண்ட் நடக்குது. ஆனா உயிர்த்தெழுதல் வல்லமை என்னன்றதை மட்டும் நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அன்னைக்கு நடக்கிற சம்பவம். இவர் எப்போ உயிர்த்தெழுந்தாரு? 3ஆம் நாள். அப்போ இந்த வசனம் அடுத்து வரதெல்லாம் எப்போ நடக்கணும்? 3ஆவது நாள் நடக்கணும். கல்லறை சிலுவையில் அறையப்படுற அன்னைக்கே திறந்துடுச்சு, அப்படி தானே இருக்கு? கல்லறைகள் திறந்தன. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தது எப்போ? 3ஆம் நாள். 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறைகளை விட்டு புறப்பட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. கல்லறையெல்லாம் திறந்துடும், அவங்க காணப்படுவார்கள். ஆனால் புறப்படுறது எப்போ புறப்படுவாங்க தெரியுமா? இவர் உயிர்த்தெழுந்தாதான் அவர்களும் உயிர்த்தெழுவார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மரிக்கும் போது கல்லறை அது வல்லமை. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக புரியறதுக்காக. இப்போ லாசரு மரிச்சிட்டார் தானே? லாசரு மரிச்சிட்டாரா? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார்? இயேசு உயிரோடு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு? உயிரோடு எழுப்பிட்டாரா? வந்துட்டாரா? எவ்விரவின் மகளை என்ன பண்ணிட்டாரு? உயிரோடு கூட எழுப்பிட்டார். கரெக்ட். நாயின் ஒரு விதவின் மகனை இவங்கெல்லாம் திருப்பி செத்தாங்களா இல்லையா? திருப்பி செத்தாங்க தானே? திருப்பி கல்லறைக்கு போயிடுவாங்க தானே? லாசருவை திருப்பி கல் போட்டு மூடிடுவாங்க தானே? ஆமாம் தானே? இதுதான் இயேசு உயிரோடு இருக்கும்போது இருந்த வல்லமை. இயேசு உயிரோடு இருக்கிற வல்லமை என்னன்னா, குருடர்கள் பார்வையடைவார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், முடவர்கள் நடப்பார்கள், மரித்தோர் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். ஆனால் திருப்பி அவங்க செத்துருவாங்க. திருப்பி என்ன ஆவாங்க? ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமை என்னன்னா, கல்லறைக்குள்ளே போன ஒருத்தன் உயிர்த்தெழுறான்ல, இனி அவன் திருப்பி கல்லறைக்கு போகவே மாட்டான், அவன் நிரந்தரமாக உயிர்த்தெழுந்துருவான். இப்போ புரியுதா? இவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு லாசரு உயிரோடு, இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது கல்லறை திறந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு நாள் கண்டிப்பாக லாசர் என்னவாயிருப்பார்? மரிச்சிருப்பார். கன்ஃபார்மாக மரிச்சிருப்பார். ஆமாம் தானே? எவ்விரவின் மகள் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன ஆகியிருப்பாங்க? மரிச்சிருப்பாங்க. நாயின் ஒரு விதவையின் மகன் ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பாங்க? மரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் திருப்பி ஆயிடுச்சு. இவங்க செத்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க? அன்னைக்கு இயேசு இவனை உயிரோடு எழுப்புனாருங்க, அதுக்கப்புறம் 20 வருஷம் உயிரோடு இருக்கிறான், 50 வருஷம் உயிரோடு இருந்தான், இப்போவும் இயேசு இருந்தால் இவன் உயிரோடு எழுப்பிடுவார், அப்படி தானே சொல்லுவாங்க? அதானே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போது உயிர்த்தெழுந்த வல்லமை வந்துடுச்சு. இனி மரித்தோர் உயிரோடு கூட எழுந்தார்கள், ஆனால் திருப்பி அவர்கள் கல்லறைக்குள் போக மாட்டார்கள், அவர்கள் நித்தியமாய் உயிர்த்தெழுவார்கள். இதுதான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை. இப்போ கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார், உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வருது. அது வந்துருச்சுன்னா இனி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இனி நீங்களும் நானும் மரிப்பதில்லை, நித்தியமாய் நாம் உயிர்த்தெழப் போகிறோம். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். அதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. இப்போ நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நம்ம எல்லாரும் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா, முழுக்க முழுக்க இயேசு உயிரோடு இருக்கும்போது என்னென்ன பண்ணாரோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். குருடர்கள் பார்வையடையணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர்கள் நடக்கணும். உண்மை தானே? இதைத்தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க இருக்குது. அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும். இப்போ சொல்லுங்கள், இருந்த லாசரு, மரித்த லாசரு, உயிரோடு எழுந்த லாசரு திருப்பி சாவான். இது வேணுமா உங்களுக்கு? இனி ஒருத்தனை உயிரோடு கூட எழுப்ப போறீங்க, அவன் சாகவே மாட்டான். இது வேணுமா? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா?
இது பூமியில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதம். இப்போ இயேசு மட்டும் அதை செய்யல, எலியா செஞ்சிருக்கிறார். செஞ்சிருக்காரா இல்லையா? எலிசா செஞ்சிருக்கிறார். செஞ்சிருக்காரா இல்லையா? அதெல்லாம் இயேசு உயிரோடு இருக்கிற வல்லமை. இதை இயேசு இல்லாமல் இயேசுவின் நாமத்தில் செய்ய முடியும். ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமை வந்தாதான் நரகத்துக்கு போக வேண்டிய ஒருத்தனை இந்த பூமியில் நீங்கள் மீட்பீங்க, அவனை நித்தியமாக கொண்டு போய் பரலோகத்தில் சேர்ப்பீங்க. இருக்கிறதுல இதுதான் உண்மையான அற்புதம். புரியுதா உங்களுக்கு? உங்களை எதுக்கு அந்த உயிர்த்தலின் வல்லமை உங்களுக்குள்ள வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, நான் இனி மரிப்பதில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த உண்மையானால் நானும் உயிரோடு கூட எழுந்துட்டேன். இனி நான் என்ன அடைய மாட்டேன்? மரணம் அடைய மாட்டேன். அந்த இடத்துக்கு என்னை கர்த்தர் கொண்டாந்துட்டார். இப்போ உயிர்த்தெழுந்தவங்க இருக்காங்கல்ல, கல்லறைகள் திறந்தது, அவர்கள் பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள். இருக்கா? நாம் பரிசுத்த நகரத்தில் காணப்படுவோம். எங்கே? பரதீசிக்கோ அல்லது பரலோகத்திற்கு போயிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்கள் நானும் போனவங்க, பரலோகத்துக்கு போனவங்க திருப்பி நரகத்துக்கு போவோமா? போக மாட்டோம். திருப்பி கல்லறைக்கு என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். இந்த தான் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்மளை கர்த்தர் எழுப்ப போகிறார். எழுப்பிட்டாரு. இப்போ நாம் மாம்சத்தில் இருக்கிறோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இதை செஞ்சு முடிச்சிட்டார். சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு நீங்கள் நானும் தகுதியாக இருக்கணும். அதான் இங்கே இம்பார்ட்டன்ட். நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இனி உயிர்த்தெழ வேண்டியது இல்லை, அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கான தகுதியை மட்டும் நான் செய்யணும். அதுக்கான தகுதினா என்னங்க? வெரி சிம்பிள் தான். நமக்கு ஆண்டவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான். சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன், நல்லா கவனிங்க. ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களை ஒரு ட்ராக்கில் ஓட சொல்லியிருக்கிறார். சரியா? ஒரு ட்ராக்கில் ஓட சொல்லியிருக்காரு. இந்த ட்ராக்கில் ஓடிட்டே இதே ட்ராக்கில் கரெக்டாக ஓடு, இவ்வளோ தான் அவர் சொன்னது. நான் என்ன பண்ணிட்டேன்ப்பா, உனக்கு முன்னாடி ஓடி உனக்கு தேவையான கப்பை கொண்டு வந்து வச்சுட்டேன். இந்த ட்ராக்கில் மட்டும் நீ கரெக்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த கப்பு என்ன செஞ்சிடும்? கிடச்சிடும். இந்த ட்ராக்கோடைய அந்த கார்னரில் அந்த கப்பு நிற்கிது, தெரியுதா? ஆவியில் தெரியுது. கர்த்தர் எனக்கு நியமித்தவைகளை ஆவியிலே கர்த்தர் என்ன பண்ணார்? என் கண்கள் காணவும் இல்லை, என் காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகளை நமக்கும் ஆவியிலே கர்த்தர் வெளிப்படுத்தணும். அப்போ நாம் இதை ஆவியில் பார்க்கணும். எதில் பார்க்கணும்? ஸ்பிரிட்டில் பார்க்கணும். எனக்கு கர்த்தர் என்ன நியமிச்சிருக்கிறாரு. நீங்கள் எதை பார்க்க ஆசைப்படுறீங்கன்னா, எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய என் கண்ணால் பார்க்கணும், என் பேரப்பிள்ளைய கண்ணால் பார்க்கணும், ஒரு வீடு கட்டி பார்க்கணும். இதானே எனக்கு, இதானே நம்ம ஆசை. மொத்த ஆசையுமே இவ்வளோ தானே இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எட்டர்னலில் ஒன்று வச்சுருக்கேன், நித்தியத்தில், அதை பாரு. பார்க்க முடியுமா? அதை பார்த்தா தான் இதை நீ ஜெயிக்க முடியும். இந்த தகுதி அடைகிறதுனா எப்படி இருக்குன்னா, நான் உங்களுக்கு புரியுதா? அந்த அந்த காலேஜில் சீட்டு கிடச்சி அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அந்த உங்களுக்கு கொடுத்துட்றாங்கல்ல சீட்டு, ஃபீஸ் கட்டினவொன்னே ஒரு பில் கொடுக்குறாங்களே, அதை பார்த்தா தான் உங்களுக்கு என்ன வரும்? ஒரு உத்தரவாதம் வரும். இனிமேட்டு நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒழுங்காக காலேஜுக்கு போகணும். கிடைக்கிற வரைக்கும் ஒரு அசால்ட்னஸ் இருக்கும். என்ன அசால்ட்னஸ் இருக்கும்? கிடைக்கட்டும் பார்த்துக்கலாம், கிடைக்கட்டும் பார்த்துக்கலாம். இப்போ சொல்லுவாங்க, ஏன்பா பேக் வாங்கிட்டியா, புக் வாங்கிட்டியா, முதல்ல சீட்டு கிடைக்கட்டும். ஆனால் சீட்டு கொடுத்துட்டாங்க, அந்த பில்லு கிடச்சிடுச்சுன்னா போதும், இந்த காலேஜில் நான் சேர போகிறேன்னு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க? வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அதை நான் பார்க்கணும்ல. அதனால தான் பவுலால் என்ன செய்ய முடியுது? தனக்கு நியமிக்கப்பட்டவங்களை பார்க்க முடிஞ்சதுனால, தனக்கு உண்டான ஃபியூச்சர் அவர் பார்த்துட்டாரு. நான் ஸ்பிரிச்சுவல் சொல்கிறேன். அதை பார்த்ததுனால இதை நஷ்டமும் குப்பையும் என்று அவரால் விட முடியுது. ஏன்னா அவர் விடுறது எது லாபமோ எல்லாத்த விட அது லாபம். மேலே ஒன்று இருக்குல்ல, அது எல்லாத்த விட என்னவா இருக்குது? லாபமாக இருக்குது. அதை லாபமாக ஆன உடனே இது இவருக்கு என்னவா தெரியுது? நஷ்டமான உடனே இந்த நஷ்டத்துக்கு தேவையான இந்த சரீரத்தை அவர் என்ன பண்ணுறாரு? இவர் லாபமாக எதுக்கு வச்சுருந்தாரு? சரீரத்துக்காக வச்சுருந்தார். இப்போ அதை அவர் என்ன பண்ணுறாரு? ஆட்டோமேட்டிக்காக இந்த சரீரம் சாகட்டும்னு முடிவு பண்ணுறாரு. இது சாகட்டும்பா. ஏன்? இது 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 இந்த சரீரத்துக்கு நான் வச்சுருந்தது எல்லாமே என்னது? என்னை பொறுத்த வரைக்கும் லாபம் நினச்சேன், எல்லாமே இப்போ என்னது? நஷ்டம். ஏன் நீ இப்படி நஷ்டம்னு சொல்கிற பவுல்? ஏன் அப்படி சொல்கிற? இங்கே பாருங்க, வேற ஒன்று இருக்கு. இதை நான் பார்த்துட்டேன், இது பயங்கரம் லாபம். இப்போ நீ என்ன பண்ண போகிற பவுல்? இனி அதை அடையும்படி தகுதியாக போகிறேன், நான் ஓட போகிறேன். ஓடுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம், இயேசு எல்லாம் பண்ணிட்டாரு. நான் அந்த ட்ராக்கில் அதை பார்த்துக்கிட்டே ஓடினா போதும், இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாமல் எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். நம்முடைய நோக்கம் முழுக்க இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளாக வேணால் சொல்லிட்டு முடிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு கர்த்தர் ஒன்றை நியமித்திருப்பார் பரலோகத்தில். எல்லாத்துக்கும் என்ன வச்சுருப்பார்? நீங்கள் இங்கே இருக்கிறது 70 80 மரணம் வரதை பற்றி பேசுகிறேன். ஒருவேளை வருகை வந்தா
அதை விட சீக்கிரம். இது முடித்த உடனே நாம் ஒரு இடத்த போய் அச்சீவ் பண்ண போகிறோம். ஒரு இடத்த போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அட்டைன் பண்ண போகிறோம். அந்த போகிற இடத்துக்குரியதை இப்போ நீங்கள் பார்க்காமல் இதை நீங்கள் என்ன செய்ய முடியாது? விடவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். நீ ஜீவ விருட்சத்தை உள்ளே பார்க்கணும். கர்த்தர் நியமித்தவைகளை பார்க்கணும். எனக்கு அதுதான். சில நேரத்தில் இந்த ஜீவ விருட்சம் வரும், அட்ராக்ஷன் வரும், இதெல்லாம் உன்னை வழி விலக பண்ண பார்க்கும். ஆனால் உன் பார்வை எங்கே இருக்கணும்? அது மேலேயே இருக்கணும். ஹெவன், பரலோகத்தில் ஒன்று எனக்கு இருக்கு, அதை நோக்கி நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். அதை பார்த்து ஓட 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 ஆட்டோமேட்டிக்காக இது எனக்கு என்னவா தெரியும்? நஷ்டமாக தெரியும், பாரமாக தெரியும், ஓட விடுறதுக்கு தடுக்கிற மாதிரி தெரியும். ஒரு இடத்துல நீங்களே இது வேணான்னு ஒரு முடிவெடுப்பீங்க, ஒரு இடத்துல தூக்கி போடலான்னு ஒரு முடிவெடுப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் அதுதான் என்னவா இருந்துச்சு? லாபமாக இருந்துச்சு. அந்த எண்ணம், அதை பார்த்தாதான் இது தோணும். நல்லா கவனிங்க, இதை அவன் அடையணும்னா, அச்சீவ் பண்ணணும்னா இனி வரும் பலனை அவன் பார்க்கணும். மோசே அந்த இனி வரும் பலனை மோசே பார்த்தா தான் பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்க முடியும். பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தாதான் இனி வரும் பலன் கிடைக்கும். இனி வரும் பலனை நீங்கள் கிடைக்கணும்னா முதல்ல அதை என்ன பண்ணணும்? அது என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். என்ன எனக்கு ஆண்டவர் வச்சாரு? அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. நான் அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவர் போய் எப்படி பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தாரோ அதே மாதிரி நானும் என்ன பண்ண போகிறேன்? வலது பாரசத்தில் போய் உட்கார போகிறேன். அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அந்த காரியத்தை நான் பார்க்காம இங்கே இருக்கிற என்னால் எதையுமே என்ன பண்ண முடியாது? விட முடியாது. இங்கே இருக்கக்கூடியதான உலகத்தில் இருக்கக்கூடிய தகுதி, அவர் சொல்கிறார் இஸ்ரவேலன், அவர் சொல்கிறாரு நான் இங்கே எபிரேயன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன், நியாயப்பிரமாணத்தின் நீதிக்கு நான் குற்றமே என்ன நீங்கள் பண்ண முடியாது, பரிசெய்யன், எல்லாம் எனக்கு லாபம். இங்கே எனக்கு நான் எடுக்கிறது என் படிப்பு லாபம் எனக்கு. ஏன்னா அதை வச்சு நான் இங்கே பூமியில் என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்க முடியும். பாசிட்டிவாக ஸ்பிரிச்சுவலாக கூட சொல்லுங்கள். சம்பாரித்து அந்த பணத்தை வச்சு ஆண்டவருக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஊழியம் பண்ண முடியும், மிஷனரியை தாங்க முடியும். நான் இந்த ஊருக்காரனாக இருக்கிறது எனக்கு லாபம். அந்த ஊருக்கு போய் உள்ள ஈஸியாக போய் என்ன பண்ண முடியும்? சுவிசேஷம் சொல்ல முடியும், காஸ்பல் சொல்ல முடியும். நான் இந்த காரியங்களை என்கிட்ட வச்சிருக்கிறேன், இது என்கிட்ட இருக்கிறதுனால என்னால் என்ன பண்ண முடியும்? கிறிஸ்துவுக்கு இப்படிலாம் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் இங்கே லாபம், ஆனால் உயிர்த்தெழுவதற்கு இது நஷ்டம். இதை உயிர்த்தெழ விடாது. இதை எப்போ நீ நஷ்டம் என்று கருதுகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்களை என்ன பண்ணிடுவாராம்? உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ள கொண்டு போய் ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்யும்படி உட்கார வச்சிருவார். அல்லேலூயா. அப்போ மரணத்திற்கொப்பான மரணத்திற்கு உள்ளானாதான் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ள போய் நம்ம உட்கார முடியும். அல்லேலூயா. இதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே நிறைய நன்மை இருக்குது, நமக்கு நிறைய லாபம் இருக்கு. இதுதான் நீங்கள் அடைவதற்கான தடை, அதான் உங்களுக்கு நஷ்டம். அது எது வேணாலும் இருக்கும். இப்போது ஆபிரகாம்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, ஆபிரகாம், ஆண்டவர் உனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, கர்த்தருடைய பெரிய கிருபை, நீ ஆபிரகாம் நீ எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விடுவியா? எல்லாம் விடுவேன். உன்னால் விட முடியாதது என் பையன் சாராளை கூப்பிட்டு கேளுங்க. கடைசி நேரத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார்? ஒரு பையனை கொடுத்தாரு, நான் அவனுக்காக எல்லாவற்றையும் விடுவேன். ஆண்டவர் கேட்குறாரு, எனக்காக அவனையும் விடுவியா? அவரை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பையன் நஷ்டம் என்று நினைக்கணும். ஆனால் பையன் எனக்கு பூமியில் லாபம், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆனால் கிறிஸ்து கேட்டால் அவனையும் நான் தருவேன். இது மேலே எனக்கு நஷ்டங்கிற எண்ணம் வரணும். வராமல் லாபமான அனைத்தை நான் பார்க்கவே முடியாது. எனக்குன்று ஒன்று நியமிக்கப்பட்டிருக்குல்ல, அதை பார்க்க முடியாது. அதை பார்க்கணுன்னா இதை விடணும். இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ஷன். இதைத்தான் கர்த்தர் உங்ககிட்டயும் எங்கிட்டே எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போவுமே இப்போ எதை செஞ்சிட்ருக்கிறோன்னா, இயேசு உயிரோடு கூட இருக்கும்போது என்னென்னலாம் செஞ்சாரோ அதையே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதையே என்ன பண்ணுறோம்? கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். உடனே அடுத்து யாராவது உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, அவர் குடும்பத்தை வெறுக்க சொல்கிறாரு, மனைவி பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், மனைவி பிள்ளைகள் இல்லாதவன்மா. நான் திரும்பின்னு சொல்கிறேன், எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. எதுக்காகவும் அவங்கள விட முடியாது, ஆனால் கர்த்தருக்காக அவங்களையும் விடணும். புரியுதா? எதுக்காகவும் அவங்கள விட்டு கொடுக்க கூடாது, ஆனால் கர்த்தர் கேட்டால் அவங்களையும் விடணும். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை தரித்து கொள்ளுதல்.
எனக்கு அவங்க லாபம் பூமியில், அத்தனையும் எனக்கு லாபம். ஆனால் கிறிஸ்துவோடு பார்க்கும்போது பூமியில் இருக்கிற எல்லாமே எனக்கு நஷ்டம். நான் சொல்கிறது புரிஞ்சுச்சா? ஜெபம் பண்ணலாமா நம்ம?